தமிழை செட்டிநாடு சுவையோடு 5 படைப்புகளை திகட்டாமல் தந்தவர். எழுத்தாளர், நாவலாசிரியர், மனநல ஆலோசகர். அரசு கல்லூரிகளில், அரசு பள்ளிகள் என எல்லா இடத்திலும் கவுன்சிலிங் செய்பவர். 1245 நபர்களை தற்கொலை விளிம்பிலிருந்து காப்பாற்றியுள்ளார். யுனிவர்சல் பிராணா ரெய்கி என்ற பிரபஞ்ச சக்தி முறை ஆற்றலின் நிறுவனர் திருமதி இன்பா சுப்பிரமணியம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். என் அன்னையை வணங்குகிறேன். என் நாவில் இருக்கும் அன்னை தமிழினை வணங்குகிறேன். மேடையில் இருக்கும் அத்தனை சான்றோர்களையும், இங்கே வந்திருக்கும் அத்தனை பெண்களையும், பெண்களை மட்டும் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்காது. இங்கே தாயுமானவர்களாக பலர் இருக்கிறார்கள். நான் இந்த விழாவுக்கு வரேன்னு ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஏஜ்டு பர்சன், ஓகே, கொஞ்சம் டிசபிலிட்டிஸ் அப்படி அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனால் இந்த விழாவுக்கு வரதா உறுதியான பிறகு எனக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஜனவரி 20ஆம் தேதி, ஜனவரி 19ஆம் தேதி மதுரையில் நகரத்தார் விழா. அதில் மிக சிறப்பாக, மிக உற்சாகமாக வைகாசி 19 நூல் அறிமுகம் செய்யப்பட்டது. அது வெளிவந்து 8 வருடங்களுக்கு பிறகு என் தாய் வீட்டார், நகரத்தார் பெருமக்கள் அந்த நாவலை அடையாளம் கண்டு அதனை ஆதரித்து அதனை ரொம்ப சிறப்பிச்சு பேசினாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் வள்ளிங்கிற அந்த ஒரு பெண்ணும் வேல் என்கிற முருகனும் மட்டும்தான். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஐயா சொல்லிவிட்டா அட்டி ஏது அதுக்கு அப்படிம்பாங்க. அட்டின்னா அதுக்கு தடை ஏது அப்படிம்பாங்க. அப்படி வேலாயுதம் ஐயா சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு அட்டி ஏது. அப்பா நீ என்ன பண்ற, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க, விழா அன்னைக்கு வா, முடிஞ்சா பேசு, முடியலைன்னா என் வீட்டில் படுத்துக்க, விழாவை முடிச்சுட்டு சென்னைக்கு போயிடு, உன்னோட எழுத்தை கொண்டாடணும் அப்படின்னாங்க. ஐயா ஹார்ட்டு தான் ஃபெயிலு, என் புக்கு பாஸ் ஆயிடுச்சு, உங்ககிட்ட வந்துருச்சு. முயற்சி திருவினையாக்கும், கிட்டத்தட்ட ஒரு 7 வருட ஆய்வு. அந்த புத்தகம் ஒரு உணவுகளை பற்றியோ அல்லது நகைகளை பற்றியோ இல்லை ஒரு பெண் கடல் கடந்து போராடுறதை பற்றியோ அப்படியெல்லாம் இல்லை. யுத்தங்கள் நடக்கும்போது, அதுவும் குறிப்பாக 2ஆம் உலக யுத்தம், பிரசித்தி பெற்ற யுத்தம், அந்த யுத்தம் நடக்கும்போது ஆண்கள்லாம் போய் அந்த படையில இணைஞ்சு நேதாஜியோட சேர்ந்து போராடி, ஜப்பானியர்களோட சேர்ந்து போராடி எல்லாம் பண்ணாங்க. இந்த பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்பவும் சாம்பார் தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்களா? அப்பவும் வத்த குழம்பு தான் வச்சுட்டு இருந்தாங்களா? இந்த பெண்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆய்வு தேடல்ல இறங்கும் போதுதான் எனது பாட்டியார் எனது சுண்டுவரை பற்றி பட்டாம்பூச்சியையும் வெட்டுக்கிளியையும் காட்டி தோட்டத்துல இந்த கதைகள் முழுக்க சொன்ன நினைவுகள், பதிவுகள் அதெல்லாத்தையும் உட்கார்ந்து போட்டு எடுத்து அதுக்கு தகுந்தாற் போல 7 வருடம் அதை ஆய்வு செஞ்சு ஒரு கப்பலோட டிக்கெட்டு விலை என்னன்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. அரசாங்க கசட்ல கூட கிடைக்கல எனக்கு அந்த கப்பலோட விலை. அதெல்லாம் கண்டுபிடிச்சு எடுத்து இந்த 2ஆம் உலக யுத்தத்தில் பெண்களின் பங்கு, அன்றைய 30களில் இருந்த பெண்களோட பங்கு என்ன, இது மகளிர் தினம்னாங்க. நாங்கள் டாபிக்குள்ள போக விரும்பல. ஏன்னா எனக்கு எல்லாருமே எல்லா பெண்களும் தகப்பன் சாமிகளே, அப்பன் செய்யாம விட்ட கடமைகள் அத்தனையும் செய்யும் பெண்கள் பூரா தகப்பன் சாமிகள். ஆண்கள் அத்தனை பேரும் எனக்கு தாயுமானவர்கள். இங்கு நம்மளோட பேசிட்டு இருக்கிற ரவி சுப்பிரமணியம் இங்க இருக்காரான்னு தெரியல, கீழே போயிட்டாரான்னு தெரியல. ஓகே, ரவி எப்படின்னா என்னோட ஆத்மாவோட கலந்த ஒரு ஜீவன். நாங்கள் 2 பேரும் பார்க்கணுங்கிறதே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அப்படிதான். எப்பயாவது ஒரு மெசேஜ் அத்தி பூத்தா போல ஒரு மெசேஜ், அத்தி பூத்ததுங்கிறது கூட தவறான சொல்லாடல் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு மெசேஜில் மட்டும் பேசிப்போம். ஆனால் ஒருத்தர் கையில் வெதுவெதுப்பு, உயிர்ப்பு
எங்களுக்கு தெரியும். ஒரு வினாடி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ரவி எனக்கு மூச்சு நின்று திருப்பி வந்துச்சுயா, நான் இன்னைக்கு திருப்பி வந்துட்டு நல்ல வேலை இதை நானே உங்களுக்கு சொல்றதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அத்தனை ஒரு அன்புக்குரிய நண்பர். அவர் நண்பர்னு சொல்ற வேர்டு சரியில்லை, ரொம்ப இணக்கமானவர். அப்படி ஆண்கள் எல்லோருமே எனக்கு தகப்பன் சாமிகள் தான். தாயுமானவர்களும் தகப்பன் சாமிகளும் அவங்க எல்லாரையும் நான் வணங்கிக்கிறேன். அவங்க இல்லாமல் நான் இல்லை. பெண்கள் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும், மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியாது. சம உரிமை, சம்பளத்தில் எனக்கு வேணும், ஓட்டு போடுற உரிமை, இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண் அவள் மட்டும்தான் சிருஷ்டிகர்த்தா, அவள் மட்டும்தான் பிரசவிக்க முடியும், அவள் மட்டும்தான் இந்த உலகை பெருக்க முடியும், அவள் மட்டுமே பிரம்மனின் அடுத்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பாள். அந்த பெண்ணை ஆராதிக்கிறது, கொண்டாடுறது வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும், ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும். அதெல்லாத்தையும் விட்டுருவோம். அது இப்போ மகளிர் தின என்னுடைய கருத்து. ஒரு பெண்ணின் அழகோ, பெண்ணின் பெருமையோ, பெண்ணின் சிறப்போ ஆண் இல்லாமல் நிச்சயமா அமையாது. நீரின்றி அமையாத உலகம்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண்ணும் அமையாது இந்த உலகம். ஆணும் பெண்ணும் இருவருமே இரு சுவாசம், இரு நாசியிலிருந்து வரும் சுவாசம் போல ஒருவரை ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்வோம், ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்ய கற்றுக்கொள்வோம். இது மட்டும் அதோட இப்போ என்னுடைய கொஞ்சம் ப்ளோ த ட்ரம்பெட், செல்ஃப் ட்ரம்பெட்டில் நம்ம தாளத்தை நம்மளை வாசிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இது சிவகங்கை சீமையின் நாவல் இல்லை. முதல்ல நான் அதை தெளிவாக பதிவு பண்ணிடுறேன். இது நாவல் மானுட நாவல், மானுடர்களுக்கான, மானுட வரலாறுக்கான 1910 துவங்கி 1945 வரைக்கும் கோயிலில் இருக்க ஐயர்லேருந்து, நம்ம நாட்டை படையெடுத்த வெள்ளக்காரங்கள்லேருந்து, நம்ம நாட்டை காப்பாற்றி தர மீட்டு தர வெள்ளக்காரங்க கிட்ட உள்ள வந்த ஜப்பானியர்கள்லேருந்து, அங்கே நம்ம மக்கள் மலையாவில் மாட்டிக்கொண்டவர்கள். அப்போது அன்டிவைடட் மலேசியா மலையா என்று அழைக்கப்பட்டது. அந்த மலையா நகர மக்கள், ஆக இந்திய, சீன, சப்பானிய, ஆங்கிலேய மற்றும் இந்தியாவில் உள்ள பிற பிரிவுகள் அத்தனை பேரும் இணைந்ததுதான் இந்த ஒரு கதை. ஒரு கம்பத்து வாழ்க்கை, அதாவது ஒரு மலையாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தின் வாழ்க்கையோ, ரப்பர் தோட்டத்தின் வாழ்க்கையோ, ஒரு மனிதனின் வாழ்க்கையோ, ஒரு பெண்ணின் உதிரப்போக்கின் வலியோ, ஒரு பெண் இல்லாமல் தவிக்கும் ஒரு ஆணின் வலியோ, 2 வருடம் பூட்டி விட்டு வீட்டை சென்று மனைவி மக்களை விட்டு செல்லும் ஆண் அங்கு வாழும் அந்த ஆண்மையை கருக்கி பெண்மையை பொசுக்கி வாழ்ந்த அந்த காலங்களின் சாட்சியாக மிகப்பெரிய அரண்மனை வீடுகள் இந்த செட்டிநாடு முழுவதும் இருக்கிறது. அது எல்லா மதத்துக்கும் சமம். நம்ம ஊர்லேருந்து போன பிள்ளைமார்கள் அத்தனை பேரும் அப்படித்தான் வீடு கட்டியிருக்காங்க. இன்னைக்கும் திருப்பி அது வீடெல்லாம் காலியாக தான் இருக்கு. திருப்பி எங்கேயோ பணத்துக்காக ஓடிட்டே இருக்கும். இடையில நான் அதில் மடிச்சு சொல்ல வந்தது என்னன்னா, கணியன் பூங்குன்றனார் நம்ம ஊர்ல இருந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு போயிட்டார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த ஊர் கீழச்சோப்பட்டுக்கு கலியன் பூங்குன்றனார் ஊர் அப்படின்னு அந்த இடத்துல கலியன் கீழச்சோப்பட்டு போலீஸ் நிலையம் உங்களை வரவேற்கிறது. அது ஏன் போடுறீங்க? கலியன் பூங்குன்றனார் ஊர் அப்படின்னு போடுங்க. முதல பட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்ல எத்தனை கவிராயர்கள் இருந்திருக்காங்க, ஒவ்வொருத்த பேரையும் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் கண்ணதாசன் சிறுகுடல்பட்டியில பிறந்து அங்க வளர்ந்தவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த ஊர்ல ஒரு சின்ன போர்டு வச்சிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு அறிஞர்களின் பெயரையும் ஒவ்வொரு ஊர் குறிப்பிட வேண்டும். இதை தாண்டி என்னோட மனசுல எனக்கு இவ்வளோலாம் பேச சக்தி இருக்கணும்னு எடுத்துல இப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கூட தெரியாது. பேச முடியுமா? எம்சிஎன் அண்ணா சொல்லுவாங்க, சூப்பராக பேசிடுவீங்க. எம்சிஎன் அண்ணா இப்போலையே வந்தவங்களை பற்றி ஒன்று சொல்லணும், அளவாக்கோட்டை சீனிவாசன் அண்ணன் வந்தவங்களை பற்றி ஒன்று சொல்லணும். நான் முதல்ல அண்ணன் இந்த மாதிரி புக்கு எழுதியிருக்கேன், 2வது பதிப்பு சென்னையில் வெளியிடுறாங்க, நீங்கள் வரணும் அப்படின்னு அளவாக்கோட்டை சீனிவாசன் அண்ணன் கூப்பிட்டப்ப 3 பிரதிகள் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. எம்சிஎன் அண்ணன் மதுரையில் பேசக்கூடிய விழாவில் திறனாய்வு செய்ய நூல் திறனாய்வுன்னு போட்டாங்க.
பேராசிரியர் ராசாராம் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. அவங்க பேசல இவங்க பக்கத்துலன்னு சொன்னாங்க. இது 242வது பக்கத்துல 3வது பராவில் இருக்கு. இது 82வது சாப்டர்ல இருக்கு. 42 நான் தான் எழுதின அந்த புத்தகத்தை திருப்பி முடிச்சுட்டு இருக்காங்க. அத்தனை நேர்த்தியா அந்த புத்தகங்களை படிப்பேன். வள்ளிக்கண்ணை பற்றி ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா, அந்த மதுரையில் வெளியிட்ட அன்றே அவங்க புத்தகத்தை ஒரே நாளில் வாசிச்சுட்டு அடுத்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு 20-30 பெண்களை கூப்பிட்டு, அவங்க பெண்களை மட்டும்தான் கூப்பிட்டாங்க, பெண்கள் மட்டும்தான் அந்த கதை கேட்பாங்கன்னு. அந்த பெண்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் 2 சாப்டர் அப்படின்னு படித்து விவரித்து சொன்னாங்க. அன்னைக்கே ஒரு வாசகர் வட்டத்தை உருவாக்கினாங்க இந்த புத்தகத்துக்காக. இந்த புத்தகத்துக்காக பெருமுயற்சி எடுத்துக்கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள். அதை வள்ளிக்கண்ணை கொடுக்க, முருகன் கைவேல் அதை எடுக்க, அதை தொடர்ந்து அத்தனை பேருக்கும் அதை சென்றடையும் விதமாக இந்த புத்தகம் வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் அதான் சொன்னேன், ஐயா என்னோட எழுத்து பாஸ் ஆயிடுச்சு, அது வந்துடும். எழுத்து பாஸ் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. பெண்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல நினைக்கிறேன். அந்த மேலே அன்பை கொட்டி கொடுக்க ஆண்கள் எப்போதுமே தயாராக தான் இருக்காங்க. அன்பை அள்ளி கொட்டி கொடுக்க. என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பர் சொல்வார், என் மனைவியை நான் அணைத்து கொள்ளவில்லை, என் மனைவியோடு ஐக்கியமாகிவிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். எவ்வளோ அழகான வார்த்தை பார். அந்த மாதிரி எல்லாரும் அண்ணனாகட்டும், தம்பியாகட்டும், பிள்ளைகளாகட்டும் நம்மளுடைய பெண்மையை போற்றுவதற்கு தயாராகவே இருக்கிறார்கள். நாம அதை விட்டு கொடுக்கவும் வேண்டாம், அதை இழந்துடவும் வேண்டாம். நம்மளுடைய கோபத்தினால, நம்மளுடைய முன் அவசரப்படுறதுனால நாம் எல்லாரும் பொறுமை. வலியை கொண்டாட பழக்கப்பட்டவர்கள் பெண்கள். அவ முதல்ல பெரிய மனுஷி ஆகும்போது அவ வலியில துடிப்பா. இல்ல உனக்காக ஒரு விழா வைக்கிறோம் பாரு, அத்தனை பேர் வராங்க, உன் மாமன்லாம் சீர் கொண்டு வரான், அத்தனை பேர் எவ்வளவு நடக்குது. இந்த ஸ்வீட்ஸையும் சாக்லேட்ஸையும் நகையவும் பட்டுப்புடையும் பார்த்தோன்னா பொண்ணு சிரிச்சிருவா. இதே மாதிரி ஐயோ பிரசவம் என்ன ஆகுமோ, எப்படி இருக்குமோன்னு பயந்து துடிச்சு போயிடுவா. இடுப்பு எலும்பு விலகும். அது உலகத்தில் இணை சொல்ல முடியாத 1000 இடிகளுக்கு சமமான வலின்னு சொல்லுவாங்க. அந்த வலியில என்னமா இருக்குமோன்னு துடிச்சு போயிடுவா. அந்த நாளைய பெண், இந்த நாளைய பெண் கூகுள்ல நார்மல் டெலிவரி என்ன, சி செக்ஷன் என்ன அப்படின்னு நூலா போட்டு பார்த்து பயந்து தவிச்சிருவா. அவளையும் விடுறதில்லை. இது உனக்கு வளக்காப்பு பண்ண போறோம், உனக்கு எவ்வளவு பெரிய விழா எடுக்க போறோம், எத்தனை பேர் வராங்க பாரு, கொண்டாடிடலாம் அப்படின்னு கொண்டாடி தள்ளி எப்போதுமே அந்த ஸ்வீட் சாக்லேட்ஸ் கொடுத்து வலியை கொண்டாட பழக்கி விடுவார்கள் பெண்களை. வலியை கொண்டாட பழக்கி விடுவார்கள் பெண்களை. அந்த சி செக்ஷனுக்கு போகாம நிஜமாவே அந்த 1008 இடுப்பு வலி வலிச்சு, இடி இடித்தது போல வலிச்சு, இயற்கையாகவே அந்த பிரம்மன் அமைத்த பாதையில் தலை வெளிப்படும் நேரம் பிரம்மன் தலையெழுத்தை எழுத சின்ன சோப்பு கட்டி மாதிரி நழுவி தாயின் காலிடையே விழுகும் அந்த சிசு. அந்த ஈரம் அவளில் தொடையில்பட்டவொன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி அந்த வலி நின்ன உடனே இவளுடைய உலகம் வலி எல்லாமே மாறி போயிடும். அதுக்கப்புறம் புருஷன் அடுத்ததுனா, மற்றவங்க எல்லாம் அடுத்ததுனா, உன்னை என்ன யாருடா கண்டா நீ கொஞ்சம் புள்ளதான் முதல்ல. அப்பனுக்கும் பிள்ளைக்கும் முதல்ல நிற்கிறது நடுப்புற தாய் தான். விட்டுருங்க, அப்பன் பாடு பிள்ளை பாடு, நீங்க அதுக்குள்ள நுழையாதீங்க. பிள்ளைகளுக்கும் அப்பனுக்கும் நடுவே பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நாம் அதுக்கு குறுக்க போகக்கூடாது. இது என் கதையை தாண்டின சப்ஜெக்டா இருக்கா அப்படின்னா இல்லை, இது எல்லாமே அந்த கதையில் இருக்கு. இந்த கதை புத்தகமாக வெளிவருமா அப்படிங்கிற நம்பிக்கையிலலாம் நான் அதை எழுதலை. என்னுடைய மகன் ஒரு முறை சொன்னார், எனக்கு உடம்பு சரியில்லை, அன்னைக்கு அப்படிதான் பிள்ளையார் நோன்பு எங்களில் வருஷத்துல ஒரு முறை கார்த்திகையிலேருந்து 21ஆம் நாள் சஷ்டியும் சதயமும் சேர்ற ஒரு நாள்ல பிள்ளையார் நோன்புன்னு கும்பிடுவோம். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணபதி, அதை கும்பிடுவோம் நாங்கள்.
எங்கள் வீட்டில் அன்னைக்கு ஒன்றும் பண்ண அதுக்கு நிறைய ப்ராசஸ் பண்ண முடியாத சூழல். அம்மா கரெக்டு பாருங்க, நம்ம பாலும் ஸ்வீட்டும் தானே, நீ கேட்பரிஸை வாங்கி பிள்ளையாருக்கு வச்சுக்கணும். ஐயோ ஐயோ வரலாறு தெரியாமல் பிள்ளை இப்படி சொல்கிறான்னு அன்னைக்கு போட்டது தான் அந்த புத்தகத்தினுடைய முதல் அஸ்திவாரம். கடலில் மாட்டிக்கொண்ட எங்கள் ஆண்கள் எந்த இடத்துக்கு கரை போய் சேரப்போறோம்னு தெரியாம மரகத விநாயகர் கப்பலில் வைத்திருந்தவரை கும்பிட்டு வேட்டியிலிருந்து 21 நூல்களை எடுத்து அவர்கள் சேர்த்த அன்று கரை இறங்கினார்கள். அன்று சஷ்டியும் சதயம் விநாயகருடைய நட்சத்திரம். அந்த கடல் இறங்கிய நாள் 21 நாள் என அந்த வேட்டியிலிருந்து எடுத்துக்கிட்டதை அதை தான் இழை என்று 21 இலைகளையும் ஒன்றாக சேர்த்து வீட்டில் இருக்கும் அனைவரும் மாவிளக்கு அல்லது திரட்டுப்பாலில் விநாயகருக்கு படைத்து இதை விளக்கேற்றி தீபமேற்றி நெருப்போடு எடுத்துக்கொள்ளுதல். அக்னிக்கு நாங்கள் ரொம்ப முக்கியம் கொடுக்குறவங்க. ஸோ இந்த நாவல் வெளிவந்தப்போ இது செட்டியாருக்கான புக்கு, செட்டியாருங்கெல்லாம் பார்த்துப்பாங்க, விட்டுருங்க, மற்றவங்கெல்லாம் விட்டாங்க. செட்டியாருங்க என்ன நினைச்சா, செட்டியாருங்க பக்கம் வந்தே சேராத ஒரு சூழலாகி போயிடுச்சு. ஆக எழுத்தாளர்களும் கொண்டாட முடியாமல் இந்த புத்தகத்திற்கான அங்கீகாரம் செட்டிநாட்டு பகுதியிலும் கிடைக்காமல் மற்ற பகுதியிலும் கிடைக்காமல் அண்டர் ரேட்டட் புக் அப்படியா தான் இந்த புக் இருந்துச்சு. இந்த அண்டர் ரேட்டட் புக்காக இருந்ததை 80 வயசுக்காரங்கள்லேருந்து 8 வயசு குழந்தையிலேருந்து படித்தது போல மிக சிறப்பாக படித்து இந்த புத்தகத்தில் இருக்க 197 கதாபாத்திரம், அதை ஒரு பெண்மணி படித்து விட்டு எண்ணி சொன்னார். நான் அங்கங்கே கான்ஜுகேஷன் மாதிரி கேரக்டர் கொண்டு அப்படி எப்படி கூட்ஸ் மாதிரி கழட்டி விட்டுருவேன். அந்த மாதிரி 197 கதாபாத்திரங்களும் வந்து போகும் நிலைமையும் இந்த கதையவும் மிக 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 துல்லியமாக ஆய்வு செய்து 2 மாணவர்கள் இதற்காக PhD செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காலத்து வாழ்க்கைகளை பற்றி. மலாய் மொழியில் இந்த புத்தகத்தை மாற்றி தருவதாய் உப்சி பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்கும் பேராசிரியர் மணிமேகலை அவர்களது கணவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த புத்தகத்திற்காய் தமிழக அரசு முதல் விருது கொடுத்ததோடு அல்லாமல் தமிழக அரசின் நாவலுக்கு ஒரு நிகண்டு, அத்தனை புது சொற்கள் இருக்கிறது, அது நிகண்டு தயாரிக்க வேண்டும் என்று அதற்காக முனைப்பெடுத்து வருகிறார்கள். இப்படியான இந்த ஒரு புத்தகம் அந்த காலத்தில் கடல் கடக்க பெண்கள் அனுமதிக்கப்படாத ஒரு காலத்தில் பெண்கள் கடந்ததும் அந்த யுத்தத்தில் உலக யுத்தத்தில் பெண்களின் பங்கு என்பதை பற்றியும் பெண்களின் வீரம் அன்றே ஆண்களால் எப்படி பாராட்டப்பட்டிருக்கிறது, அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியும் இந்த புத்தகம் மிக தெளிவாக கூறும். ஜனனம் முதல் மரணம் வரை உள்ள மானுட அறிவியலை குறிப்பாக பதிந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இது மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலாய் மொழி இருக்கு, அதுல ஜப்பானிய மொழி இருக்கு, ஆங்கில மொழி இருக்கு, தமிழ் இருக்கு. இந்த தமிழை நான் முதல்ல நம்மளுடைய ராமநாதபுரம், அன்று ராமநாதபுரம் மாவட்ட தமிழா நான் ஏன் அதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த தமிழில் ராமநாதபுரம் மாவட்ட தமிழில் மிக 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 அழகான சொற்கள் இருக்கிறது. பட்டு கிடப்பானே அப்படின்னு திட்டுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? படுத்துடணும்னு அர்த்தம் இல்லை, பட்டில் கிடப்பவனே அப்படின்னு அர்த்தம். பட்டு கிடப்பான், மகன் என்ன போட்டு படுத்ததுமாங்க. பட்டில் கிடக்கும் மகனாம் அவளது பிள்ளை, அந்த பிள்ளையின் பிள்ளை இவளை படுத்துகிறதாம் அப்படி சொல்லுவாங்க. இப்படி திட்டுக்கள் கூட மிக அழகாக பேசப்படும் ஒரு சொல். மேனாள் துணைவேந்தர் திரு மா ராசாராம் ஐயா அவர்கள் எனக்கு ஒரு நாள் இந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கும் போது ஃபோன் செய்தார்கள். இந்த எல்லாம் எழுதியிருக்கீங்க, அதில் நிறைய மலாய் வருவதற்கு பின்னாடி ஃபுல்லாக டிக்ஷனரி கொடுத்துருக்கீங்க, பட் இருந்தாலும் அதில் இடையில ஒரு சொல்லு கூதரைன்னு வருது, அது என்ன சொல் அப்படின்னு கேட்டாங்க. கூறுவதை அறையாக கூறுபவன் கூடு அறை கூதரையாகிவிட்டது. அத்தனை அழகான தமிழ். இது தயவு செஞ்சு செட்டியாரோட தமிழ் அப்படின்னு ஒதுக்கிறாதீங்க. எங்க ஊர்ல இருக்கிற ஐயர் கூட ஆத்துல குழந்தையெல்லாம் நன்னா இருக்காளா அப்படின்னு கேட்க மாட்டார்.
என்ன வாங்க அப்பச்சி வீட்டில் ஆச்சி நல்லா இருக்காங்களா, அத்தை சும்மா இருக்காங்களா, பிள்ளைலாம் இப்படி இருக்கு அப்படின்ற தமிழில் தான் கேட்பாங்க. அதனால அது அந்த வட்டார சொல் எல்லாருக்குமான சொல், எல்லா மானுடர்களுக்குமான வாழ்வியல். உங்கள் அனைவரையும் பொறுமையிடம் கேட்டதுக்கும் மகளிரின் வீரத்தை புரிந்து கொண்டும் மன்னும் இந்த புத்தகத்தை படிக்கும்படியும் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். என்னை இந்த விழாவுக்கு அழைச்சு எனக்காக இந்த நேரத்தை கொடுத்த துருவம் அமைப்பினருக்கும் நான் கொஞ்ச டென்ஷன் எல்லாம் தாங்கிக்கிட்ட பிரீத்திக்கும் ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஐயாவுக்கு நன்றி சொல்ல முடியாது. ஐயா உங்களுக்கு என்னுடைய ஆத்ம வந்தனம், என்னோட உயிரால உங்களை வணங்கிக்கிறேன். சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்வு நன்றிகள். எம்சிஎம் அவர்களுக்கு அவங்களுடைய பிஸியஸ்ட் ஷெட்யூலில் இந்த இடத்துக்கு ஒரு ஐயா கூப்பிட்டாங்க. ஐயா வர சொன்னாங்க அந்த ஒரு வருகைக்காக. பெண்களை போற்றும் விதமாக வந்தமைக்கு மிக்க நன்றி கூறிக்கொள்கிறேன். பெண்களே உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், I love you all with no condition. I love you all, just love you all for what you are. ஒரே ஒரு விஷயம்தான், யாரையாவது ஒருத்தரை மாற்றி சப்போஸ் வச்சுக்கலாமே, ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு கெட்ட குணம் இருக்கு, அது எல்லாத்தையும் மாற்றி என்ன பாரு, என்ன மாதிரி இரு, உங்க அப்பாவை பாரு, உங்க அப்பா மாதிரி இரு, உங்க அண்ணனை பாரு, அண்ணன் மாதிரி இரு, பக்கத்து வீட்டுக்கார பாரு, அவரு மாதிரி இரு, இவரு மாதிரி இரு, அந்த அம்மா மாதிரி, இந்த யாரையுமே அவங்களா வாழ விடுங்க. அவங்களா வாழ விடுங்க. நீங்களா இருக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கீங்க, அவங்க அப்பாவா இருக்கிறதுக்கு தான் அவங்க கணவர் இருக்காரு, அவங்க அப்பா இருக்காரு. எதுக்கு மற்றவங்க எல்லாரும் அவங்கள மாதிரி ஆகணும்? எல்லாரும் அவங்க சொந்த ஐடென்டிட்டியோட அன்பு மட்டுமே செய்யுங்க. உலகத்தை அன்பால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். எனக்கு ஒரு சின்ன வினோதமான ஒரு பழக்கம் சமீப காலமாக தொத்திக்கிச்சு. அதை பற்றி மட்டும் பேசிட்டு முடிச்சிடுறேன். உங்களுக்கு நிறைய கல்லூரிகள், நிறைய சிறைச்சாலைகள், பள்ளிக்கூடங்கள், சிறுவர் சீர்திருத்த பள்ளி எல்லா இடத்துக்கும் போகிறேன். இல்லை போகிற இடத்துல எல்லாம் இது ஷியாமலா, அது குமரன், இது கணேஷ், இது விக்னேஷ், அது ஆசிஃப், நிறைய பேசுவோம். பெயர்களற்ற முகங்களற்ற பெயர்களுமாய் உலாவர துவங்கின எனது வெளியெங்கும் யாரை பார்த்து என்ன பேர் சொல், ஓ இந்த பிள்ளை சித்ரா தான், நீங்க சித்ரா தானே, வணக்கம் கண்ணா சித்ரா, நான் சித்ரா இல்லைம்மா, நான் கீதா. ஐயோ அவமானப்பட்டாயா, இது தேவையா உனக்கு அப்படின்னு தோணும். அப்பையிலேருந்து ஒரே ஒரு விஷயம் தான் நான் எடுத்துட்டேன், எல்லாருமே எனக்கு தங்கம், எல்லாருமே எனக்கு கண்ணாதான், எல்லாருமே கண்ணாதான். ஆண் பெண் பாலினம் இல்லை. ஏன்னா எனக்கு ஆண் பெண் பாலினத்தை நான் கடந்து ரொம்ப விஸ்வரூபமா இருக்கேன். நான் எனது அம்மாவின் அம்மா, அவள் அம்மாவின் அம்மா என 17,000 ஆண்டு பாரம்பரியம் இருக்கிறது எனக்கு. என்னிலிருந்தே என்னை நான் பிரசவிக்கிறேன், எனக்கு நானே பாலூட்டிக் கொள்கிறேன். ஏனெனில் நான் முதல் தொல்மரபி ஆதித்தாய். நான் ஒரு ஆதி தாயா இருக்கிறதுனால அத்தனை பெரிய ஒரு மிகப்பெரிய வீச விரிச்சு அப்படியே அணைச்சிக்க முடியுது. 8வது கடலாய் பொங்கும் எனது பெருவன்பை கல்லு, மண், மரம், செடி, கொடி அத்தனை கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் ஐயோ கடவுளை இன்னும் மிச்சம் இருக்கு, என் அன்பெல்லாம் நான் எங்க கொண்டே செல்வேன். அதனுடைய வெளிப்பாடுதான் என்னுடைய கதைகள். அன்பால் மூழ்கி எடுக்கப்பட்டவை. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மாணவி ஒருத்தி என்னிடம் கேட்டாள், அம்மா உங்க கதையில நெகட்டிவ் கேரக்டரே இல்லை, அது எப்படி நெகட்டிவ் கேரக்டரே இல்லாம 1000 பக்கம் எழுதி ஒரு பப்ளிஷர் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு. நெகட்டிவ் கேரக்டர் ஷேடோவா கொண்டு வந்துருக்க முடியும், அவ்வளவுதான். நிழலாக வரும் நெகட்டிவ் கேரக்டர். நெகட்டிவ் பத்தி நம்ம ரொம்ப பேச வேண்டாம், நெகட்டிவ் இருக்கே, அதை பற்றி நம்ம ரொம்ப பேசணுங்கிறது என்ன, அதை பற்றி மட்டுமே தான் பேசுகிறது இன்றைய சீரியல்களும் தொலைக்காட்சிகளும் ஊடகங்களும் பேப்பர்களும் எல்லாம் பேசுவது முழுக்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க, 18 முறை தோத்து போனவனை பற்றி பேசுறீங்களே, 18 முறை அவனை தோக்கடிச்சவனை பற்றி பேசுறீங்களா? எங்கேயாவது எந்த இடத்துலயாவது பேசுறீங்களா? சூரியனே அஸ்தமிக்காத அளவுக்கு ஆட்சியை பிடித்தவர்களை பற்றி பேசுகிறோம். அப்படிப்பட்டவர்களை விரட்டுவதற்கு முதுகெலும்பாய் நின்றவர்களை பற்றி பேசுகிறோமா?
வெற்றியை பற்றி பேசுவதில்லை. நாம் எத்தனை பேப்பர் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு செஸ் டீமே உருவாயிருக்கு. எத்தனை பேர் அதை கொண்டாடுறோம், எத்தனை பேர் அதை ஸ்டேட்டஸாக வைக்கிறோம். எல்லாருமே அந்த ஒரே ஒரு கிரிக்கெட்டை மட்டுமே விளையாட்டை எடுத்துக்கணும், மற்றபடியில் நல்லதுகளை நாம் கொண்டாடுவதில்லை. ஒரு அண்ணா நகர் விஷயம், அந்த யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயத்தை அத்தனை பத்திரிகையும் அத்தனை ஊடகமும் நமக்கு சொல்லிச்சு. அப்படி நம்ம பிள்ளைங்கள பிறந்ததே பாவமோ, ஐயோ நம்ம பிள்ளைங்களை எப்படி காலேஜ் அனுப்பணும்னு நினைச்சு பயப்படுற அளவுக்கு. ஆனா அந்த இடத்தில் காப்பாற்ற குதித்த ஆண் மக்களை யாருமே பாராட்டல. அந்த பெண்ணுடைய நிலையை வெளிக்கொண்டு வந்தவர்கள் முழுவதும் ஆண்கள் தான். பாதுகாப்பாக இருந்தவர்கள் முழுவதும் ஆண்கள் தான். ஆண்களை கொண்டாடுவோம். ரொம்ப 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 சந்தோஷம் பார்த்தது. அவர் எனக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும் அனுப்பிச்சாரு, இந்த மீண்டு வருவீங்க, பயப்படாம இருங்க, தைரியமா இருங்க. உடம்புக்கு பயம், மனசுக்கு பயமே கிடையாது. மனசு ரொம்ப சூப்பரா இருக்கு, உடம்பு மட்டும்தான். ஆனா இந்த உடம்பு இவ்வளவு நேரம் பேச ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு இந்த உடம்புக்கும் ரொம்ப நன்றி, இந்தியாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் ஹார்ட் பாஸ் ஆயிடுச்சா, ஊருக்கு போகலாமா அப்படின்னு. ரொம்ப நேரம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம என்னை பார்த்துட்டு ஊருக்கு போகலாம், ஆனால் பட் ஐம் நாட் வெரி ஹாப்பி அபவுட் யுவர் ஹார்ட், பட் அப்போ மீட்டிங்கில் பேசலாமா, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படின்னு சொன்னாரு. ஆஹா, 2 நிமிஷம் வணக்கம் நன்றி எல்லாரும் சொல்றதுக்கு தானே இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இவ்வளவு உற்சாகம் இருக்கும், இவ்வளவு இருக்கும், இவ்வளவு அன்பு இருக்கும், இவ்வளவு பொறுமை இருக்கும் எனக்கும் தெரியல. என்னுடைய உடம்புக்கு மிகப்பெரிய நன்றி. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் அன்பும். துருவம் அமைப்பு மேலும் மேலும் பல சாதனைகள் புரிய என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.